வெல்கம் டு சஜி ஆரி டிசைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நெக்கோட 2 டிசைன் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது கட்டிங் லைன், செகண்ட் இருக்கிறது ஸ்டிச்சிங் லைன். இதுல நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கஸ்டமர் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்த பிளவுஸ் எல்லா சாரிக்கும் யூஸ் பண்ற மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க டிசைன் பண்ணி. இப்போ நம்ம மல்டி கலர் செயின் ஸ்டோனும் மல்டி கலரில் யூஸ் பண்ணணும். மற்ற மாதிரி சுகர் பீடு காப்பர் கலர்லையும், அதுக்கப்புறம் ஹாஃப் பீடு ரவுண்டு பீடு இருக்குல்ல, அதில் ஹாஃப் பீடு காப்பர் கலர்லையும் யூஸ் பண்ணணும். அந்த கட்டிங் லைனில் ஸ்டிச்சிங் பண்ணக்கூடாது, ஸ்டிச்சிங் லைனில் தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். அதில் அதுக்கப்புறம் இதில் என்ன த்ரெட் யூஸ் பண்ணணும்னா, இந்த காப்பர் கலர் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி அந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். ஃபஸ்ட்டு லைனில் செயின் ஸ்டிச்சிங் பண்ணணும். அதில் பேக் பேடில் ஒரு செயின் போட்டால் இன்னும் லாக் ஆகுறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச்சிங் பண்ணுற மாதிரி ஸ்டிச்சிங் பண்ணணும். அந்த அவுட்டர் லைனில், அவுட்டர்னா கட்டிங் லைனில் இல்லை, ஸ்டிச்சிங் லைனில் அவுட்டர் லைனில் மெதுவாக பொறுமையாக சின்னதாக நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். பிகினர்ஸ் ஸ்பீடாக போடக்கூடாது, மெதுவாக தான் போடணும். இல்லைன்னா லைன் ஸ்ட்ரெயிட்டாக போட முடியாது, போனிரும். அதனால மெதுவாக பொறுமையாக போடணும். அதுக்கப்புறம் ஸ்பீடாக போட்டால் த்ரெட்டு கட் ஆக சான்ஸ் இருக்குது. நான் இப்போ ஸ்பீடாக போடுறது எதனால, நிறைய ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் ஸ்பீடாக போடுவேன். அதுக்கப்புறம் ஸ்பீடாக போகும்போது ஒரு மிஸ்டேக் வரும். என்னன்னா லாங்காக செயின் ஸ்டிச்சிங் வந்துடும் நம்ம போடுறது. அதனால் மெதுவாக போடணும். இது ஃபஸ்ட்டு லைனு. இதுக்கு 4 லைன் செயின் ஸ்டிச்சிங் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு லைன் சின்னதாக போடுறேன். நெக்ஸ்ட்டு இதை போட்டுட்டு ஒரு 3 லைன் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கப்புறம் 4th லைன் போடுறத நான் காமிப்பேன். இது ஃபஸ்ட் லைன் முடிச்சிட்டேன். இனி போடுறது 4th லைன் தான். 4th லைன் நான் கீழே இருந்தே ஜாயிண்ட் ஆகி போடுறேன். இப்படியும் போடலாம், மேலே இருந்தும் போடலாம். மேலே இருந்து போடணும் அப்படின்னா, மேலே இருந்து நார்மலாக நம்ம கீழே கட் பண்ணி எடுத்துட்டு, எண்டு நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டு, மேலே திருப்பியும் த்ரெட்டை நாட் போட்டு பேக் பேடில் செயின் ஸ்டிச்சிங் பண்ணி ஃபஸ்ட்டு லைன் பண்ண மாதிரியே பண்ணணும். அதுக்கப்புறம் இதில் என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னா, இது ஸ்பீடாக போடும்போது கேப் வரும். அந்த கேப் வராதபடிக்கு நம்ம பார்த்து மெதுவாக அந்த ஸ்டிச்சிங் பண்ணணும். அப்போ தான் பார்க்க நீட்டாக அழகாக லுக்காக இருக்கும். இப்படி செயின் ஸ்டிச்சிங் போட்டு முடித்த பிறகு எண்டில் ஒரு நாட் போடணும். அப்போ தான் லாக் ஆகும். இல்லைன்னா ரிமூவ் ஆகி போயிடும் த்ரெட்டு. நம்ம போட்டது எல்லாமே வேஸ்ட் ஆயிடும். அதனால லாஸ்ட்ல ஒரு எண்டை நாட்டு போட்டு முடிக்கிறேன். அது எப்படி போடணும் அப்படின்னா, ஒரு த்ரெட்டை மேலே இழுத்துட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு த்ரெட்டும் எடுக்கணும். எடுத்துட்டு செகண்டாக எடுத்த த்ரெட்டுக்குள்ளாடி நீடில் போட்டு ஃபஸ்ட்டு த்ரெட்டை இழுக்கணும். இழுத்துட்டு அடியில் த்ரெட்டை கையில் இழுக்கணும். அப்போ அது நாட்டாகிரும். இதே மாதிரி இன்னொரு நாட்டு போட்டேன்னா நமக்கு சேஃபா இருக்கும். அதுக்காக நான் இன்னொரு நாட்டு போடுறேன். இப்போ போட்டோம் அப்படின்னா அது ஸ்ட்ராங் ஆயிரும், லாக் ஆயிரும். அதுக்காக நான் இன்னொரு நாட்டை போடுறேன். போட்டு முடிச்சுட்டு இந்த லாக் அப்படியே மேலே நிற்கட்டும், இல்லைன்னா அடியில் டிஸ்டர்ப் ஆகும் வேற டிசைன் போடும்போது. அதனால அப்படியே இருக்கட்டும். பிறகு இது பண்ணலாம். இதை இனி அடியில் கட் பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ட்ரிம்மர் தான் யூஸ் பண்ணுவேன். இதுதான் ட்ரிம்மர். இந்த ட்ரிம்மரை யூஸ் பண்ணி அடியில் உள்ள த்ரெட்டை நான் கட் பண்ணி எடுக்கிறேன்.
கட் பண்ணிட்டேன். இனி வந்து நீடில் பார்ப்போம். நீடில் வந்து சைஸ் சொல்றேன் நான். இது வந்து 14, ஓகேவா? இது வந்து 14. இந்த பிளாக் கலர்ல இருக்கிற த்ரெட்ல யூஸ் பண்ணிருக்கிறது வந்து 30. இது வந்து த்ரெட்டுக்கு யூஸ் பண்றது, அது வந்து பீடுக்கு யூஸ் பண்றது. இது பீடுக்கு யூஸ் பண்றது, ஓகேவா? இது பீடுக்கு யூஸ் பண்ற த்ரெட்டுக்கு. இது இனி வந்து த்ரெட் என்னன்னா எம்ப்ராய்டரி த்ரெட் தான் யூஸ் பண்ணி பீடு வந்து ஸ்டிச்சிங் பண்ண போறேன். அதுவும் என்ன பீடுனா சுகர் பீடு. இந்த ஒரு லைன் வந்து சுகர் பீடு தான் யூஸ் பண்ணணும். அதனால நான் வந்து காட்டுறேன். இப்போ இதுதான் சுகர் பீடு. இது சுகர் பீட்ல வந்து காப்பர் கலர் சுகர் பீடு. இதை யூஸ் பண்ணி தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். நான் வந்து நீடில் வந்து சொன்னேன்ல 14 நம்பர், அந்த 14 நம்பர் நீடில் வந்து பீடு வந்து லோட் பண்றேன். லோட் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் பண்ண போறேன். ஸ்டிச்சிங் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, எவ்வளோ அதுல லோட் பண்ண முடியுமோ அதை லோட் பண்ணிட்டு சுகர் பீடை வந்து ஸ்டிச்சிங் பண்றேன். ஸ்டிச்சிங் பண்ணும்போது வந்து 2 பீடு யூஸ் பண்ணி தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். அதுக்கு மேல வந்து பீடு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ண வந்து நீட்டா இருக்காது. அதனால வந்து நான் வந்து 2 பீடாக வந்து லோட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்றேன். அதே மாதிரி இந்த த்ரெட் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செயின் த்ரெட் வந்து யூஸ் பண்ணணும் தெரியுமா? அதே மாதிரி தான் பேக் வேர்ட்ல ஒரு செயின் போட்டுட்டு அதுல இருந்து நார்மலா வந்து நம்ம சுகர் பீடு 2 பீடு வந்து லோட் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் பண்ணி அதே மாதிரி பண்ணிட்டே வரணும். பண்ணிட்டே வரும்போது டைட் பண்ணணும். நல்லா டைட் பண்ணி தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். இல்லைன்னா கேப் ஆகிரும். கேப் இருந்தா நீட்டா இருக்காது பார்க்க. இந்த ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கும் போது தான் பார்க்க அழகா இருக்கும். அதே மாதிரி இந்த த்ரெட்டுக்கும் இந்த பீட்ஸுக்கும் இடையில கேப் இல்லாத மாதிரி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும், ஓகேவா? நான் இது வந்து 1 லைன் வந்து ஸ்டிச்சிங் பண்றேன். பாருங்க எப்படி பண்றேன் அப்படின்னு. அழகா இருக்குல்ல, ரொம்ப நீட்டா இருக்கும். மெதுவா தான் பண்ணணும், ஸ்பீடா பண்ணக்கூடாது, மெதுவா பண்ணணும். ப்ராக்டிஸ் ஆன பிறகு ஸ்பீடா பண்ணலாம். இப்போ நான் பீடு வந்து லோட் பண்றேன். லோட் பண்ணிட்டு ஸ்டிச்சிங் பண்றேன். 2 பீடா தான் யூஸ் பண்றேன், ஓகேவா? யூஸ் பண்ணி ஸ்டிச்சிங் பண்றேன். நார்மல் செயின் தான் போடுறேன். இதெல்லாம் ரொம்ப டைட் பண்ணி போடுவேன், கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாவே சுகர் பீட் தான் வரும். நெக்ஸ்ட் லைன் வந்து செயின் ஸ்டோன் வரும். அதுக்கப்புறம் இன்னொரு லைன் வந்து சுகர் பீட் தான் வரும். அந்த கேப் வந்து வராம நம்ம வந்து நீட்டா பண்ணணும். நீட்டா பண்ணாதான் அழகா இருக்கும். இப்போ 1 லைன் வந்து ஃபுல்லா முடிச்சுட்டு பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு, நீட்டா இருக்கு. ஃபுல்லா பண்ணிட்டேன் 1 லைன் ஃபுல்லா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னேன், ஆல்ரெடி சொல்லிட்டேன். செயின் ஸ்டோன் தான் ஃபிட் பண்ணணும், பார்த்துக்கோங்க. இதுதான் செயின் ஸ்டோனு. இந்த செயின் ஸ்டோனை வந்து இதில் ஃபிட் பண்ணணும். வச்சு பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அளவு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வச்சு பார்க்குறேன். பார்த்துட்டு அதை வந்து அளவு எவ்வளோ பார்த்துட்டு அதில் வந்து கம்மை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். கம்மை ஃபர்ஸ்ட் கம்மை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டோனை ஃபிட் பண்ணிட்டு
தேவையில்லாத செயின் ஸ்டோனை வந்து கட் பண்ணி எடுப்பேன். இப்போ கம் அப்ளை பண்ணிட்டேன். செயின் ஸ்டோனை வந்து ஃபிட் பண்ணுறேன். மெதுவாக பண்ணணும். கம் வந்து இல்லைன்னா தேவையில்லாத இடத்துல ஒட்டிடும், கையில் படும். அதனால் பார்த்து மெதுவாக ஃபிட் பண்ணணும். மெதுவாக ஃபிட் பண்ணுறேன். பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற செயின் ஸ்டோனை வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஃபிட் பண்ணாலும் உடனே வந்து ஃபிட் ஆகாது. ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாதான் அது வந்து ஃபிட் ஆகி வரும், இல்லைன்னா இளவிடும். ஓகேவா? அதனால 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும் கண்டிப்பா. செக் பண்ணணும் ஃபிட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் செயின் ஸ்டோனில் வந்து சின்ன செயின் ஸ்டோன் தான் ஃபிட் பண்ணியிருக்கு. இனி வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருக்கு பார்த்தீங்களா? இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற செயின் ஸ்டோனை வந்து கட் பண்ணி எடுக்கணும். கட் பண்ணும்போது வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரா 1 or 2 வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணணும். சம்டைம் வந்து தேவையாமல் போயிடும். அதனால எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு அது கட் பண்ணுறது என்னன்னா ட்ரிம்மர் வச்சு தான் கட் பண்ணுறேன். பார்த்து மெதுவாக கட் பண்ணணும். ட்ரிம்மர் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணிட்டு அந்த செயின் ஸ்டோன்னு அதுக்கப்புறம் ஒருக்கா கூட ஃபிட் பண்ணுறேன். கம் பிடிக்கணும், அப்போ தான் பிடிக்கும் இந்த செயின் ஸ்டோனை. மெதுவாக ஃபிட் பண்ணுறேன். ஃபிட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும், ஃபிட் ஆகட்டும். ஃபிட் ஆகிருச்சு. இனி வந்து அது பக்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு லைன் போட்டோம்ல செயின், அதுக்கப்புறம் வந்து சுகர் பீட் போட்டோம்ல, அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனில் வந்து சுகர் பீடை வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு தான் இந்த செயின் ஸ்டோனை வந்து ஸ்டிச்சிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி பண்ணோன்னா கேப் வந்துடும். கேப் வந்தால் நல்லா இருக்காது. அதனால பக்கத்தில் வந்து சுகர் பீட் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செயின் ஸ்டோனை ஸ்டிச்சிங் பண்ணலாம். இப்போ 1 by 1 ஸ்டிச்சிங் பண்ணுறேன். அதில் வந்து 2 பீடை வந்து லோட் பண்ணி ஸ்டிச்சிங் பண்ணுறேன். சுகர் பீட் காப்பர் கலர் தான். இன்னும் வெயிட் பண்ணி பண்ணணும், இல்லைன்னா இலகிரும். ஒன்றா ஸ்டிச்சிங் பண்ணுறேன். மெதுவாக பண்ணுவேன், இல்லைன்னா ரிமூவ் ஆகிடும். இது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பேக் வேர்டில் ஒரு செயின் போடணும்ல, அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் சுகர் பீட் வைக்கிறேன். இப்போ வந்து சுகர் பீடை வச்சு முடிச்சுட்டேன். பாருங்கள், ஃபுல்லாகவே முடிச்சுட்டேன் சுகர் பீடை. பார்க்க நீட்டாக அழகாக லுக்காக இருக்குது. இனி வந்து செயின் ஸ்டோன் இனி வந்து பார் ஷேப்பில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே பண்ணணும்னா கேப் வந்துடும்.
அதனால தான் நெக்ஸ்ட் பண்ணுறேன். இப்போ வந்து செயின் ஸ்டோனு த்ரெட்டு வந்து என்ன எதுனா எம்ப்ராய்டரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டோன் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன். நாட் போட்டு எடுக்கிறேன் எம்ப்ராய்டரி த்ரெட்டை. எனக்கு எம்ப்ராய்டரி த்ரெட் தான் பிடிக்கும். உங்களுக்கு என்ன த்ரெட் பிடிக்குதோ அதை யூஸ் பண்ணுங்க. சில பேர் காட்டன் த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வந்து கங்கூஸ் யூஸ் பண்ணுவாங்க. எனக்கு இது பிடிக்கும், நான் இது யூஸ் பண்ணுறேன். பா ஷேப்பில் ஸ்டிச்சிங் பண்ணுறேன். ஆப்போசிட்லேயும் பா வரும், இந்த ஆப்போசிட்லேயும் பா வரும். அப்படியே அந்த பா ஷேப்பில் வந்து ஸ்டிச்சிங் பண்ணுறேன். ஃபுல்லாகவே அப்படி தான் பண்ணணும், மெதுவாக பண்ணணும். எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கிறதுனால நான் ஸ்பீடாக பண்ணுறேன், இல்லைன்னா த்ரெட் வந்து கட் ஆகிரும். இப்படியே ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் பண்ணி முடிக்கணும். ஃபுல்லாக ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் மூணுமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே பார்க்க நீட்டாக இருக்குது. இனி வந்து என்னன்னா ஹாஃப் பீடு சொன்னல, சுகர் பீடு கிடையாது, ரவுண்டு பீடில் ஹாஃப் பீடு அது யூஸ் பண்ணி இந்த டிசைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ட்ரேஸ் பண்ணியிருக்கேன். அந்த கேப்பு 1 இன்ச்சு ஃபஸ்ட்டு, செகண்டு 2 இன்ச்சு கேப்பு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரேசிங் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாகவே ட்ரேசிங் பண்ணிவிட்டேன். அந்த டாட் இருக்கிற இடத்துலையும் ட்ரேசிங் பண்ணிட்டேன். ட்ரேசிங் பண்ணிவிட்டு சென்டரில் வர ஸ்டோன் வரும், அதுக்காக கம் யூஸ் பண்ணி அதில் வந்து ஸ்டோன் வந்து ஃபிட் பண்ணணும். அதுக்காக கம் யூஸ் பண்ணுறேன். எல்லா சென்டர் சைடும் அந்த டிசைன் இருக்குல்ல, அதோட சென்டர் சைடில் கம் அப்ளை பண்ணுறேன்.